ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024க்கான தேர்வு நடத்தப்பட இருக்குது. அதாவது இன்று 9/12/2024. ஸோ அந்த தேர்வுக்கு நீங்கள் கடைசியாக படிக்கக்கூடிய முக்கியமான கொஷின் பேங்க் தான் இது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் தமிழ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதிலிருந்து கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையிலி உழவர்கள் எப்போது ஆரவார ஒலி எழுப்புவார்கள், அன்பு பண்பு ஆகியவை குறித்து கலித்தொகை கூறுவன யாவை, யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை, ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார், நோயின் 3 வகைகள் யாவை, பண ஓலையால் உருவாக்கப்படும் பொருட்கள் யாவை. அடுத்து எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையிலி வினைமுற்று என்றால் என்ன, தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் அவையாவை, எச்சம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, இயல்பு புணர்ச்சி சான்றுடன் விளக்குக, பாய் எத்தனை வகைப்படும் அவையாவை, சந்திப்பிழை என்றால் என்ன. மனப்பாட பாடல் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு கீழே பிரம்பு கொண்டு பொருட்கள் செய்யும் முறையினையும் மூங்கிலால் செய்யப்படும் பொருட்கள் குறித்து எழுதுக. வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்புகள் நீங்கள் கருதுவன யாவை, இந்திய தாய் எவ்வாறு காட்சியளிக்கிறார், ரொம்ப முக்கியம். ஸோ அது கீழே வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்கள் நல்லா படிச்சுக்கோங்க. நோயின்றி வாழ நாம் என்னென்ன வழிகளை மேற்கொள்ளலாம், புத்தியினை தீட்டி வாழ வேண்டிய முறைகளை கவிஞர், இது ரொம்ப முக்கியமான வினா. அன்றாட வாழ்வில் நாம் பிறருக்கு எத்தகைய உதவிகளை செய்யலாம். நெக்ஸ்ட் வந்து கீழே எவையும் ஒரு வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கட்டுரை, நூலகம் கேட்டிருக்காங்க. எவையும் ஒரு வினாக்களுக்கு விடையிலி விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுத சொல்லியிருக்காங்க. இது நல்லா படிச்சுக்கோங்க. இருப்பிட சான்று வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம் எழுது, பிழைகளை திருத்தி எழுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 8ஆம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024. ஸோ இன்று வந்து பார்த்தோன்னா 9/12/2024 நடைபெறக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேங்க் இது. ஸோ அதனால் இந்த கொஷின் பேங்கில் கூடிய கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்து நிறைய அப்டேட் கொடுப்போம். தேங்க்யூ. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நன்றி.